இங்க பெரிஸ்கோப்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டெய்லி யூஸ் பண்ற போன்ல இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம டெய்லி ரகசியமா யூஸ் பண்ற டேட்டா எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்றதுக்காக. இது மாதிரி தான் ஒரு ஃபாரின் கம்பெனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா லேப்டாப் தரேன்னு அந்த ஃப்ரீ லேப்டாப்ல இந்த கம்பெனி இவங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி இவங்க கிட்ட கொடுத்துறாங்க. அடுத்து இந்த லேப்டாப் மூலியமா ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு செத்தே போயிருது. இந்த பொண்ணோட சூசைட் கேஸை எப்படி க்ளோஸ் பண்றாங்கன்னா, இந்த பொண்ணு தான் தன்னோட உடம்ப போட்டோ பிடிச்சு ஃபாரின்ல இருக்கிற ஒரு பையனுக்கு சென்ட் பண்ணதா இந்த பொண்ணோட அப்பா கிட்டயே தப்பா சொல்லி நம்ப வச்சிருவாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் என்னோட பொண்ணு தப்பா போகாதுன்னு அவங்க பேரண்ட்ஸ் சொன்னதால இந்த கம்பெனில இருந்து ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்றா. அந்த வீட்டுல சாதாரணமா யாராச்சும் துணி மாத்தணும்னா கூட எல்லாரும் வெளியில போய் தான் ஆகணும். சோ இந்த பொண்ணு இவங்க வீட்டுல துணி மாத்துறப்ப இந்த லேப்டாப்ல எல்லாமே கேப்சர் ஆகி ஃபாரினுக்கு சென்ட் ஆயிரும். அடுத்து இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் 2 நாளா நேச்சுரல் டெத் ஆயிரும் இந்த பொண்ணு. அடுத்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச நம்ம மம்முட்டி இந்த கம்பெனியை சும்மா விடக்கூடாதுன்னு போராடுறாரு. ஆனா ஏன் இந்த கம்பெனி ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீயா இந்த லேப்டாப்பிங் கொடுத்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியவே இல்லை. கடைசியில் நம்ம மம்முட்டியோட போன்லயே இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அவரை மானிட்டர் பண்ணிருப்பாங்க. இதை கண்டுபிடிச்சு தன்னோட போனை உடனே உடச்சு போட்டு ஃபாரின் கிளம்பிடுவாரு. மக்களே இந்த படத்துல ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். என்னன்னா ஒரு வீட்டோட அழுகை இன்னொரு வீட்டுக்கு தலைப்பு செய்தியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மம்முட்டி இந்த கம்பெனி என்ன பண்ண போறாருன்னு பார்ட் 2ல பார்க்கலாம்.